Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஒரு பார்டர் வச்ச ப்ளவுஸோட கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நார்மலாக நம்ம வந்து அடியில் கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணுவோம். இதில் எவ்வளோ கிளாத் விடணும், எப்படி உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் கட் பண்ணுறது, இதை பற்றி சொல்கிறேன். இதில் வந்து பிங்க் கலர் சாரீ, க்ரீன் கலர் பார்ட்ரு, க்ரீன் கலர் ப்ளவுஸோட கிளாத்து. அவங்க வந்து சுங்கு போடுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி ப்ளவுஸ் எடுத்துக்க சொன்னாங்க. அதனால் நான் ஒரு 4 inches வந்து நான் சுங்கு போடுறதுக்காக விட்டுட்டு கட் பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி ப்ளவுஸ் அதாவது சாரியோட அட்டாச் பண்ணி ப்ளவுஸ் வருதுன்னா அப்போ சுங்கு போடணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4 inch விட்டு கட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் 3 inches எடுத்தாலும் எடுத்துக்கலாம். முன்ன பின்ன மேலே கீழே இருக்கும்போது நம்ம அதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து லைனிங் ஃபேப்ரிக் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிங்க. நம்ம 1.5 inch விடுறதுக்கு பதிலாக 1/2 inch கீழே விட்டுக்கணும். ஒரு சைடு ஃபோல்டிங், ஒரு சைடு க்ளோஸ் சைடு. அளவு ட்ரெஸ்ஸு இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சு நம்ம எப்பயும் போல் எப்படி ரெடி அளவுலாம் எடுப்போமோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து கீழே மட்டும் நம்ம வந்து 1.5 inch விட மாட்டோம். ஏன்னா 1.5 inch விடுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அந்த பார்டர் வந்து உள்ளே மடிஞ்சு வந்துடும். நீங்கள் 1/2 inch விட்டுட்டு பார்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால நமக்கு வந்து அது ப்ராப்ளம் கிடையாது. அதனால் நீங்கள் கீழே 1/2 inch விட்டுக்குங்க. ரெடி அளவெல்லாம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு ரெடி அளவு எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு எப்பயும் போல் மேலே 1/2 inch ஸ்லீவுக்கு என்ன பண்ணணுமோ, நெக்கு, ஆம்கோல் இதெல்லாம் நம்ம முன்ன எப்படி பண்ணுறோமோ ஒரு 1/2 inch முன்னாடி விட்டு நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். இது நார்மலாக நம்ம எப்பயும் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி தான் மற்ற இடம்லாம். அதாவது இதில் வந்து கீழ்ப்பகுதி மட்டும்தான் நம்ம வந்து விடுறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் கீழே மட்டும் ஒரு 1/2 inch விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கரெக்டான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ஏதாவது இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது புரிஞ்சதுனாலோ இல்லை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேக் போர்ஷன் லைனிங் வச்சது. இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்து வச்சு அதே அப்படியே தான் எப்படி சொன்னால், நான் ஒரு சைடு ஓப்பன் சொல்லிட்டு இது சின்ன பார்ட்ரு, அதாவது பேக் சைடு எப்பயுமே சின்ன பார்ட்ரு கொடுப்போம், ஸ்லீவுக்கு வந்து பெரிய பார்ட்ரு கொடுப்போம். அதே மாதிரி தான் இப்போ கீழே வந்து இந்த கரை பகுதி உள்ளே போயிடும், பார்டர் மட்டும் அப்படியே இருக்கும். இதை வந்து அப்படியே எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க. நெக் போர்ஷன் வந்து நான் கட் பண்ணலை, ஏன்னா நான் வந்து கடைசியாக கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் நெக் போர்ஷன் கட் பண்ணல. சுற்றி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இது மாதிரி யாராவது வந்து பார்டர் வச்ச ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதில் எப்படி பார்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பார்டர் மடிஞ்சு போயிடுச்சுன்னா டிசைன் மாறிடும். அதனால் நீங்கள் வந்து பார்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடு தான், அப்படியே மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான். கீழே மட்டும் நம்ம ஒரு 1.5 inchக்கு, அதாவது சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஒரு 1.5 inch கிளாத் வந்து சைடில் வச்சு, அதாவது ரைட் சைடு வச்சு ராங் சைடு திருப்பிடுவோம். ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்ப போகிறோம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கு மேலே லைனிங் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. நார்மல் தான், இதில் வந்து திருப்ப தேவையில்லை, அப்படியே நார்மல். ஏன்னா 1/2 inch ஏன் விட்டுருக்கேன்னா, நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுக்கும்போது அது மடிஞ்சு போகிறதுக்காக நம்ம 1/2 inch கீழே விட்டுருக்கோம். சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 1.5 inchக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸு, கிராஸ் பீஸ் எடுத்துடாதீங்க, ஸ்ட்ரைட் பீஸு. அதை எடுத்துட்டு ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். மேக்ஸிமம் இது மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் ரெடி அளவு எடுத்து வச்சிட்டிங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் நம்ம கரெக்டாக விட்டுருக்கோன்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 inch ஸ்ட்ரைட் பீஸ் சொன்னோம் இல்லையா, அதை ஒரு சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். இதே மாதிரி ஸ்டிச் போட்டு பழகிக்கிங்க. அப்போ வந்து உங்களுக்கு உள்ளே போய் மடித்து போகும்போது கொஞ்சம் கிராஸாக போகாமல் இருக்கும். அதனால் ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணியே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக
ஸ்டிச் போட்டுக்க வேண்டியது தான். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டுக்க வேண்டியது தான். அப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே ஒரு படிமான தையல் கையால் வச்சு சுரண்டிட்டும் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு படிமான தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்புறத்துக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வச்சு கையால் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அது அழகாக டேர்ன் ஆகி வந்துடும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்க வேண்டியது தான். இப்போது பார்டர் அப்படியே இருக்க பாருங்க அழகாக. இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வர ப்ளவுஸை. இப்போ நான் ஸ்லீவுக்கும் அதே மெத்தடு தான். கீழே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு விடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுலேயும் நீங்கள் ஒரு 1.25 இன்ச்சு வந்து ஸ்ட்ரைட் பீஸை கட் பண்ணி பேக் சைடு எப்படி நம்ம வந்து டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணோமோ அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நான் கட் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் கவுண்ட் அதிகமாச்சு, அதுவே சந்தோஷம். 1 வீக்காக நான் சரியாக வீடியோ போடலை. கொஞ்சம் பர்சனல் விஷயமாக என்னால் வந்து சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ரெக்கார்ட் பண்ண முடியல, பசங்களாம் வீட்டில் இருக்கனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் என்னால் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக போட முடியல. இதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்ருக்கேன். அது உங்களால் தான், நான் என்னாலன்னு சொல்ல மாட்டேன். உங்களால் தான் நான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்ருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். இது வந்து ஸ்ட்ரைட் பீஸு, ஒரு 1 இன்ச்சுக்கிட்ட ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துகிட்டு நார்மலாக அதில் பண்ண மாதிரியே தான், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இது மாதிரி பார்ட்ரு வச்சு பட்டு சாரீஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணிங்கன்னா பார்ட்ரு வந்து அப்படியே இருக்கும். சில பேர் வந்து அப்படியே டேர்ன் பண்ணிவிடுவாங்க, அந்த ஸ்ட்ரிப்பாக இருக்காது கைக்கிட்டையும் பேக் சைடும். அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். கையும் நல்லா அந்த இடம் மடித்து வர இடம் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஃபோல்டிங் இருந்ததுன்னா தான் நமக்கு வந்து கை வந்து கிரிப்பாக நிற்கும், இல்லைன்னா சுருண்டுக்கும். அதே மாதிரி பேக் சைடும் வந்து இது மாதிரி கிளாத் கொடுத்து நம்ம திருப்பும்போது நமக்கு வந்து அந்த தூக்கிக்குது, இல்லை சைடில் சரியாக வரல அப்படின்ற ப்ராப்ளம் வராது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு கிளாத்து தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணுறேன். நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மேலே ரைட் சைடு தான், கீழே மட்டும் ஃபஸ்ட்டு லைனிங்கோடு வச்சு கீழே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துக்கிட்ட வச்சு மேலே ஒரு படிமான தையல் போட்டு திருப்பிக்கணும். அந்த மெத்தடு இந்த மெத்தடில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து உள்பக்கம் போயிடும். ஏன்னா மேக்ஸிமம் கீழே கை வந்து 6.25 தான் வரும். ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட 7-7.5 கிட்ட வந்து ரவுண்டு இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. சைடில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் 2 சைடும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து, ஒரு சைடு மட்டும் பண்ணிங்கன்னா அந்த கோடு தெரியும், 2 சைடும் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு டிசைன் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன், ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அது வேறு மாதிரி பண்ணணும். இது மாதிரி கீழே கிளாத் கொடுத்து நம்ம உள்ளே திருப்பும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து கீழே வந்து ரைட் சைடு தான், அதுக்கு மேலே ரைட் சைடு கிளாத் போட்டு ராங் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு மேலே படிமான தையல் போடுங்க. அப்படி போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா பிரிச்சுக்கிட்டு வந்துடும், அப்புறம் ஸ்டிச் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து படிமான தையல் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரியே அடுத்த சைடு ஸ்லீவுக்கும் பண்ணுறோம். ஏன்னா வந்து இவங்க சுங்கு போடுறதுக்காக நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு கிட்ட எடுத்துட்டோம். அதனால தான் நமக்கு வந்து இங்கே ஸ்லீவுக்கு கிளாத்து பத்தாமல் போயிடுச்சு.
அவங்க வந்து சுங்கு போடல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கிளாத்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸ்லீவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ண தேவையில்லாமல் போயிருக்கும். ஆனால் இப்போது நமக்கு கிளாத்து தேவை, நம்ம கரெக்டாக பண்ணியும் கொடுக்கணும் இல்லையா? அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா கிளாத்து சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணுறதுனால ப்ளவுஸு ஒரு மாதிரி ஆகிடுமான்னு யோசிக்காதீங்க. இது ரெண்டுமே வந்து இந்த அட்டாச் பண்ணது ரெண்டுமே உள்பக்கம் போயிடும். இப்போ நான் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மெத்தடை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இது மாதிரி பார்டர் வச்ச சாரீஸு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதில் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மேல், அதாவது எப்படி சொல்கிறதுனா ரைட் சைட்லேருந்து ராங் சைடு திருப்பணும். நம்ம நார்மலாக கீழே 1.25 விட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு தெரியாது. இது மாதிரி பண்ணும்போது இன்கேஸ் கிளாத் இல்லை அப்படின்னா, ப்ளவுஸ்லாம் கிளாத் இல்லாமல் இருக்கும்போது இது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கிடைக்கும். 1.5 இன்ச்சு விடுற இடத்துட்ட 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா 1 இன்ச்சு கம்மி தானே. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.